ஆயுதத்தை நீட்சிக்கு வரவேற்கின்றோம். தமிழக காவல்துறை எஸ்பி ஹரீஷ் போலீஸ் அதிகாரிகளுடைய மெஸ்ல மர்மமான முறையில இறந்திருந்திருக்கிறார். இதுதான் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது, பல அரசியல் வாதங்களுக்கும் வித்திட்டு இருக்கிறது. இன்றைக்கு எதிர்கட்சிகள் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் இதுல கையில் எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆட்சியில அதிகாரிகள் குறிப்பா ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இறந்து வராங்க, தற்கொலைக்கு உள்ளாகிறாங்க, அழுத்தம் காரணமாக இருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டை அரசின் மீது வைத்திருக்கிறது. இது ஒரு தனிநபர் முடிவா, ஒரு தனிநபர் முடிவு அரசியலாக்கப்படுகிறதா, அல்ல இது ஒரு தொடர் நிகழ்வுடைய மற்றும் ஒரு நீட்சியா தான் பார்ப்பதா? பல கேள்விகள் எழுகின்றன. அதிகாரிகளின் மரணத்துக்கு பொறுப்பாளியா அரசு? விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தனது செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்களும், அதே போல திரு கருணாநிதி அவர்களும், முன்னாள் காவல்துறை எஸ்பி, இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு அப்பாவு அவர்களுக்கு தான். விஷ்ணு பிரியா, முத்துக்குமாரசுவாமி, இதுலெல்லாம் இது விஷ்ணு பிரியா விஷயத்துல பார்க்கும்போது ஒரு சென்சிட்டிவான இந்த கோகுல்ராஜ் வழக்கை கையாண்டாங்க. இதுல ஒரு மேலதிகாரியுடைய இது ஒரு அழுத்தம் இருந்தது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. இதுக்கான ஒரு முகாந்திரம் இருந்தது. முத்துக்குமாரசாமி விவகாரத்துல இந்த ஒரு பணி சேர்ப்பு குறித்து அதுல ஒரு சர்ச்சை இருந்தது, முகாந்திரம் இருந்தது. ஆனா இதுல இந்த இன்னைக்கு இறந்திருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி ஹரீஷ், இதுல ஒரு அரசியல் அழுத்தமோ அரசு அழுத்தமோ அதற்கான ஒரு முகாந்திரம் இல்லையே. ஒரு மர்மமான மரணம் அப்படிங்கறத தாண்டி எதுவுமே இன்னைக்கு வெளிப்படாத ஒரு சூழ்நிலையில உடனடியாக சிபிஐ விசாரணை வேணும், இந்த அரசாங்கத்துடைய அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு ஒரு அதிமுக இஷ்யூவா மாற்றுவது அப்படிங்கிறது அரசியல் அல்லாம வேற என்ன திறப்பாவும்? இன்னைக்கு அரசு ஊழியர்கள்ல காவல்துறை மிக முக்கியமான பணியில இருக்கிறாங்க. அவங்க 24 மணி நேரமும் 24 ஹவர்ஸும் பணியாற்றக்கூடியவங்க. அவங்களுக்கு பலவிதமான அழுத்தங்கள், நெருக்கடிகள் இருக்கலாம். நாங்க கேட்கறதனுடைய நோக்கம் இது அரசியலுக்காக அல்ல. ஏற்கனவே அந்த விஷ்ணு பிரியா அந்த அம்மா சூசைட் பண்றாங்க, ஒரு பெரிய அதிகாரி. அதே போல இவர் ஒரு ஆனஸ்ட் ஆபீசர், எங்க தூத்துக்குடியில வேலை பார்த்தவங்க. அப்ப இந்த அழுத்தத்துக்கு என்ன காரணம்? அவங்க இறந்துக்காங்க, அவங்க இறந்து 6 மாசத்துல இவங்க இறக்குறாங்க. அப்ப உயர் அதிகாரிகளுக்கு எங்க இருந்து இந்த அழுத்தம் வருது? ஏற்கனவே இப்போது ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசு ஏதேனும் தவறான வழிகளில் அவங்களை பணி செய்ய அதுக்கு என்ன ஆதாரம் மர்மமான முறையில இறந்திருக்கிறார். இது ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்களோட தொடர்பு படுத்துவது அப்படிங்கிறது அரசியல் அல்லாம வேற என்ன? இல்ல அரசியல், நீங்க அரசியலும் இருக்காங்கிறதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. முத்துக்குமாரசாமி ஏன் இறந்தாரு? ஒரு அமைச்சர் 3 லட்சம் ரூபாய் கொண்டு வா அந்த பணியிடத்துக்கு. சொல்றேன், அவரு உடனே அதை தாங்க முடியல, பணத்தை முயற்சி பண்றாரு. அப்ப 10 சீட்டுக்கும் 30 லட்சம் ரூபாய், 20 சீட்டுக்குன்னா 60 லட்சம் ரூபாய் கொண்டானா அவரால் முடியலங்கும் போது வீட்லயும் இல்ல, என்ன சொல்ல அப்படிங்கும் போது தன்னுடைய தற்கொலை பண்றாரு. தொடர்ச்சியாட்டு நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், நீங்களே பதில் சொல்லுங்க. நான் நிதானமாட்டே சொல்றேன். எங்க ஊர்ல மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி 3 மாவட்டத்துக்கும் 69 கல்லூரி இருக்கு. 34 கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி. அந்த 34 கல்லூரிகளிலும் ஓய்வு பெற்ற பணியிடம் இல்லைன்னா இறந்த இடம் காலி பணியிடத்துக்கு நிரப்புறாங்க. எல்லா கல்லூரிக்கும் நிரப்பிருக்கு, 2 காலேஜுக்கு நிரப்பல. ஒன்னு வஉசி கல்லூரி தூத்துக்குடி, இன்னொன்னு கோலிகிராஸ் நார்கோயில், 2 நிரப்பல. போய் அவங்க போய் கேட்டா ஒரு சீட்டு 20 சீட்டு 25 சீட்டு போஸ்ட் வேக்கன்ட் இருக்காங்க. அவங்க பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திலிருந்து பணம் போட்டு கைப்பணத்தை கொடுத்து கெஸ்ட் லெக்சரரை வச்சு சொந்த பணத்துல நிர்வாகம் பண்ணுது அரசு உதவி பெறும் கல்லூரி. அவங்க கேட்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சீட்டுக்கு 8 லட்சம் ரூபாய் தந்தாக்கி பண்ணி கொடுக்காங்க. அப்படி 32 கல்லூரிக்கு பண்ணியாச்சு. இந்த 2 கல்லூரிக்கு அவங்களால முடியல, பணம் அந்த நிர்வாகம் வாங்கவும் செய்யாது, கொடுக்கவும் செய்யாது. இதே இது ஒரு அரசு அதிகாரிக்கு அந்த நெருக்கடி வந்தால் ஒரு இடத்துக்கு மாறுதலுக்கு விளைவு. இது நான் சொல்லல, அரசு அலுவலர் சங்க தலைவர் அரசு அலுவலர் சங்க தலைவர் பாலசுப்ரமணியம் திருச்சியில போன மாசம் சொல்றாரு பத்திரிகையில, ஒரு 10 லட்சம், இந்த மாதிரி ஒரு பணியிடத்துக்கு 10 லட்சம் என்ன இருக்கு? இந்த அதிகாரி மேலிடத்துல இந்த அதிகாரி இந்த அழுத்தத்தை கொடுத்தாரு, இதனால இறந்தாரு, இதுல ஊழல் பண்ண சொன்னாரு, என்ன முகாந்திரம் இருக்கு? ஆனஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு நெருக்கடி ஏதாவது கொடுத்து இந்த போஸ்ட் இவ்வளவு இடம் இப்ப கொடுத்துட்டு வெளிப்படையா என்ன ஆதாரம் இருக்கு? இந்த அதிகாரி அப்படி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இறந்திருக்கிறாருன்னு என்ன ஆதாரம்? முத்துக்குமாரசாமிக்கு என்ன ஆதாரம்? செத்தப்பறதான் அதே மாதிரிதான் சிபிஐ விசாரணை கேட்கும். திரு கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். விஷ்ணு பிரியாவுடைய மர்ம மரணமோ முத்துக்குமாரசாமியுடைய மரணமோ இவையெல்லாம்
தனிப்பட்ட விஷயங்கள், இதுல அரசியந்திரம் சம்பந்தப்படல, அரசியல் சம்பந்தப்படல அப்படிங்கிறது தான் the face of it முதல்ல சொல்லப்பட்டது. பிறகுதான் அரசியல் கட்சிகள், அமைப்புகள் இவர்கள்லாம் கையில எடுத்த பிறகுதான் இதுல இந்த ஆங்கிள்லாம் வருது. அது போல இதுல ஒரு சந்தேகத்தை, அதுவும் தொடர்ச்சியா ஒரு ஆர்எம்ஓ சூசைடுக்கு முயற்சி செய்யறாரு, இந்த ஒரு அதிகாரி இறக்குறாரு, சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் விஷ்ணு பிரியா இதே போல இறந்திருக்கிறாங்க. வேலை அந்த சந்தேகத்தை இதுல எல்லாம் ஒன்னும் சந்தேகமே இல்லை. அதாவது நடந்த நிகழ்வுகளை அரசியலாக்குவதற்காக முயற்சிக்கிறார்கள், அவ்வளவுதான். இதுல சந்தர்ப்பம் அந்த மாதிரி, இப்ப எலெக்ஷன் டைமா இருக்கு, இதை அரசியலாக்குகிறார்களே தவிர இதெல்லாம் சாதாரண நிகழ்வு தான். இப்ப விஷ்ணு பிரியா மரணத்திலேயோ முத்துக்குமாரசாமி மரணத்திலேயோ அதிகாரி அழுத்தம், அதே போல அரசியல் அழுத்தம், இதற்கான முகாந்திரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கா? அதாவது விஷ்ணு பிரியாவோட மரணம் அப்போ பேசப்பட்ட அளவுக்கு இப்ப பாருங்க அமைதியா இருக்கு. தட் இஸ் டிஃபரெண்ட்னா அப்ப காட்டின விதி ஏன் காட்டலன்னா இப்ப உண்மை வந்துருச்சு உங்களுக்கு, அதன் உள்ள பேக்ரவுண்ட் தெரிஞ்சு அடுத்த கட்டத்துல இது நடந்துட்டு இருக்கு, கண்டுபிடிக்கப்படணும், நிரூபிக்கப்படணும். இல்ல, கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. சம்பந்தப்பட்ட யாரா இந்த பிரச்சனையை கிளப்பினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு. இப்ப கவர்மெண்ட் இருக்காங்க. அவங்களுடைய அப்ப இன்னொரு அதிகாரி, காவல்துறை அதிகாரி மேலிட அழுத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. சொன்னாங்க, இப்ப சொல்றாங்களா? இல்ல, அப்ப இப்ப வித்ரா பண்ணிட்டாங்களா அந்த கருத்தை? அதிகாரி இறந்தாரு, அதுல அதுக்கு பிறகு அதுக்கு நடந்த தொடர் நிகழ்வுல ஒரு அமைச்சரோட பதவி வரைக்கும் போகுது. அதெல்லாம் அது விசாரணையில் பல உண்மைகள் தெரிஞ்சதுனால இது காம் ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி இப்ப இந்த விஷயத்துல பொதுவாகவே காவல்துறைங்கிறது ஒரு டென்ஷனான ஜாப் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த சம்பந்தப்பட்டவெல்லாம் பாருங்க, புதுசாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவங்க, அனுபவம் இல்லாமல் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் வந்துட்டு அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல இங்க உள்ள பிரஷரை தாங்க முடியாமல் அவசரப்பட்ட ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இத போய் நீங்க அதிகாரிகளுடைய கொடுமை எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கொடுத்துதான் ஆக வேண்டும். இங்க மற்ற துறைகள் மாதிரி காவல்துறை கிடையாது. காவல்துறையில எஃப்ஐஆர் கொடுத்துட்டு உடனே அரெஸ்ட் பண்ணியாச்சான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. பப்ளிக் ரோட்ல உட்காந்துறாங்க, எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அதிகாரிகள் மற்ற கீழே உள்ளவர்களை இது பண்ணி பிரஷர் கொடுத்து வேலை பண்ணித்தான் ஆகணும். திறமையான அதிகாரிகள் இப்பதான் இதுல தாக்கு பிடிக்க முடியும். கொஞ்சம் திறமை குறைந்தவர்களாக இருந்தால், கடுமையான நடந்து கொண்ட அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருக்கும். கொஞ்சம் அனுபவம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் போயிடும். இதெல்லாம் டெம்பரரி தான், இது ஒன்றும் பர்மனன்ட் கிடையாது. அந்த டெம்பரரி ப்ராப்ளத்துக்காக பர்மனன்ட் சொல்யூஷன் தேடல. இது மாதிரி அதிகாரிகளுக்கு இப்போ இவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கு, எதிர்கட்சிகளும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்போ இவர் இந்த தற்கொலை செய்து கொண்ட இந்த தற்கொலையோ ஏதோ இந்த மரணத்துக்கு காரணம் மர்மம்னா அவர் அதிகமாக மருந்தோ அல்லது லிக்கரோ சாப்பிட்டிருக்கலாம் சந்தேகப்படுறாங்க. It has to be proven. அதான் அது சந்தேகம். ஏன்னா வேற ஒன்றும் காயம் கிடையாது. சந்தேகம் எழுவது போல அழுத்தங்கிற சந்தேகமும் எழுது. அழுத்தம் என்றால் அழுத்தம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தது மட்டுமல்ல, பர்சனல் ரீசனும் இருக்கு. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் சில பர்சனல் காரணங்களும், அதாவது சொந்த பிரச்சனைகளால் துவண்டு போயிருப்பவர்களால இந்த அரசு இந்த காவல்துறையினுடைய எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுத்து வேலை செய்ய முடியாது. விஷ்ணு பிரியா இறந்த போதும் இது போன்ற சொந்த காரணம், இது காதல் தோல்விங்கிற வரைக்கும் பேசப்பட்டது. அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் வெளியே வந்திருக்கும். சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கு, எதுவும் நிரூபிக்கப்படல, ஒரு அழுத்தம் இருக்கு. எப்படி சொல்றீங்க நீங்க? எப்படி சொல்றீங்க? எங்க நிரூபிக்க? அது பர்சனல் ரீசன் தான். அப்பப்போ உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க முடியும். அது நடந்துகிட்டு இருக்குன்னா அதை பத்தி ஏதாவது நேரம் வந்திருந்தாக்க சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கும், அது வெளியே வந்திருக்கும். அவங்களுடைய சக தோழி சொல்லி இருக்காங்க. ஆரம்ப காலத்துல சொன்னது தவறு, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு வெளியில சொல்லவில்லை என்றால் அது சொன்னதும் இல்லைன்னு அர்த்தம். இது வரைக்கும் வெளியில வரல. இது நீங்க அது விசாரணையில் இருக்கிறது. அது ஒரு சென்சிட்டிவான. இன்ஃபேக்ட் கோகுல் ராஜுடைய மரணம் கூட முதல்ல எப்படி பதிவானது? இருக்கட்டுங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஃப்ஐஆர் கொடுத்த உடனே முழுக்களும் அதை பத்தி விவரங்கள் அத்தனையும் ஃபீல்டுக்கு வந்துடணும், சர்ஃபேஸ்க்கு வந்துடணும் நினைக்கிறீங்க. அது முடியாது. அது நல்ல பல சாட்சிகளை கலெக்ட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். விசாரணைங்கிறது அதுதான். உடனே எஃப்ஐஆர் போட்ட உடனே வெத்தலையில மை போட்டு தெரிஞ்சது வரைக்கும் குற்றவாளின்னு பிடிக்க முடியாது. ஜம்பிங் த கன்ஸுக்கு ஒரு குற்றச்சாட்டு வருது. நீங்க இப்ப சிபிஐ விசாரணை வேணுங்கிறீங்க. ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. எதெல்லாம் பரபரப்பா ரிப்போர்ட் ஆகுதோ உடனே இதுல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு. சிபிஐ என்ன வானத்துல இருந்து குதிச்சாங்களா? இன்னைக்கு இதுல இந்த அதிகாரி இந்த தரப்பு காரணமா இருந்திருக்கு எந்த ஒரு இதுவும் வராத ஒரு சமயத்துல உடனே சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பு அரசியலை தாண்டி வேற. நாங்க என்னமோ புதுசா கேட்ட மாதிரி சொல்றீங்க. இன்றைய முதல்வர் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல கேட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் நான் விட்டுருந்தேன்.
ஐயா சொன்னாங்க யார் கேட்டாலும் சரிங்க. இதுல முகாந்திரம் எங்க இருக்கு உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்ப ஐயா சொன்னது ஒண்ணு நான் புறக்கணிக்கல. நான் அவங்க மேல ரொம்ப மரியாதை உண்டு, டிபார்ட்மெண்ட்டுக்காக ரொம்ப பரிந்து பேசுற ஆளு, அது இருக்கணும். நான் இவங்க ஹரிஷ் சாரோ இல்ல விஷ்ணு பிரியாவோ இவங்க முத்துக்குமாரசாமி உட்பட பல பேர், அரசு சுகாதாரத்துறையில பல பேர், வருவாய்த்துறை, இவங்கெல்லாம் நம்ம ரேஷன் கடையில் வேலை பார்க்கவங்க வரைக்கும் தற்கொலை பண்றதை நான் ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், அதை என்கரேஜ் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, யாரு கையிலையும் கிடையாது, என்ன வேணாலும் நாளைக்கு நடக்கலாம். ஒரு இடத்துல நமக்கு நியாயம் கிடைக்கலாம், பெரிய அதிகாரியா இருக்க எஸ்பி போய் கேட்கலாம், அதுக்கு மேல டிஐஜி இருக்காங்க, ஐஜி இருக்காங்க, என்ன காரணம் இருந்தாலும் அதுக்கு இந்த முடிவு தேவையில்லை. அது கூட எல்லா அரசு அலுவலர்களும் இவங்க இதை நோக்கி போக வேண்டிய அவசியமும் கிடையாது. என்ன இப்ப சார் சொன்னதுல விஷ்ணு பிரியா பிரச்சனை இப்ப இருக்கான்னு கேட்டாங்க, பார்லிமெண்ட் தாக்குனாங்க, அந்த பிரச்சனை இப்ப பேசிக்கிட்டா இருக்காங்க. பம்பாயில தீவிரவாதி 180 பேருக்கு மேல கொண்டாங்க, அதை இப்ப பேசிக்கிட்டா இருக்காங்க. அப்ப அந்த வடுவெல்லாம் காஞ்சிருமா? அப்ப அதுக்கு மக்கள் எல்லாம் அதுக்கு எதிர்கருத்து அதை நியாயப்படுத்த இல்ல, நான் முடிச்சிருந்தேன் ஐயா, அதுக்கெல்லாம் எதிர்கருத்து நியாயப்படுத்தியும் இல்லாது. ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு பெரிய அதிகாரி பிரச்சனையோட வரவங்களை சால்வ் பண்ணக்கூடிய ஆளு நீங்க என்ன சொல்றீங்கன்னா இவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்களால அதை எப்படி பண்ணணும்னு முடியல. புதுசா வந்திருக்கவங்க சர்வீஸ் பண்ணணும் நோக்கத்தோட வராங்க. அவரு எனக்கு நல்லா தெரியும் தூத்துக்குடியில் எப்படி சர்வீஸ் பண்ணாங்க. ஹரிஷா வெரி ஆனஸ்ட் ஆபீசர், அங்க அடிஷனல் ஏஎஸ்பியா இருந்தாங்க. அவங்களுடைய பணியை பற்றி நம்ம பத்திரிகைகளை பார்த்திருக்கோம். நான் பக்கத்து மாவட்டம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆபீசர் அப்படிங்கிற பேர் எடுத்தவர். அதே போல எதுல வராரு, லஞ்ச ஒழிப்பு துறையில வராங்க. அதுலயே கீழே இருந்து வரும்போதே அவங்கள கழிச்சிருவாங்க. யாரு எந்த திசையை நோக்கி போறாங்களோ சிபிசிஐல கொஞ்சம் பேர் எடுப்பாங்க, ஐயாக்கு தெரியும் லஞ்ச ஒழிப்பு துறையில எடுப்பாங்க, இன்னும் சில பேர் சிபிஐக்கே போயிருவாங்க. இல்லங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னு கேக்குறேன். இல்ல அதுதான் என்ன சொல்ல, பணியில ப்ரமோஷன் கொடுக்கல அப்படிங்கிறீங்க. அது இதுல தவறு நடந்திருக்கிறது, அவர் மேல நடந்திருக்கு நான் சொல்லி அந்த நோக்கத்துக்கு சொல்ல வரல. என்ன அழுத்தத்துல இறந்தாங்க, எனும் வருங்காலத்திலாவது சிபிஐக்கு எங்க வருது? பூதாகரமா ஏதோ அரசு மூடி மறைக்க வேண்டிய ஒரு விஷயம் நடந்தா சிபிஐ விசாரணைக்கு அந்த விஷ்ணு பிரியா அந்த மேலிடத்துக்கு ஒரு எஸ்பி தான் சொன்னார், செந்தில் அப்படிங்கிற ஒரு எஸ்பி தான் என்ன இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி நியாயத்துக்கு புறம்பா பண்ண சொன்னாரு. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் இறந்தாங்கன்னு சொல்லி சக டிஎஸ்பியே கன்ஃபர்ஷன் ரிப்போர்ட் சொல்லிச்சு. அப்போ அத அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க? இல்ல அது போல என்ன நடக்கக்கூடியாம அரசு எந்திரத்தை மாத்தி அமைக்கணும் என்ன யாரு இப்படி பண்ணாங்க? இல்ல அந்த காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய முதல்வர் நீங்க யாரு இப்படி இதுவரை நடந்திருக்கு விஷ்ணு பிரியா ஒட்டுமொத்தமா காவல்துறை இதுல இந்த ஒரு கேஸ் அவர் ஹேண்டில் பண்ணாரு, இதுல ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது, இந்த அதிகாரி இப்படி அழுத்தம் கொடுத்தார், எதுவுமே இல்லாத போது அரசு அந்த அம்மா இன்னும் ஒரு வருஷம் தான், அந்த அம்மாவும் எஸ்பி தான், இவரும் எஸ்பி தான். நீங்க அவங்க மேலதிகாரிகளுக்கு வெளியே இப்ப அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஐயா அவங்களுக்கு இப்ப எஸ்பி ஐயா இருக்காங்க, அவங்க கீழே இன்ஸ்பெக்டர் ஒரு இதை சொன்னா அவங்க ஐயா ஐயாண்டி தான் கேட்டுக்கிடுவாங்களே தவிர இப்படி எல்லாம் பண்ண முடியாது அவங்க சொல்ல முடியாது. இது அப்படி என்ன நடந்திருக்கு, அது என்ன உங்களுக்கு சொல்லுங்க. அதுதான் சிபிஐ எதுக்காக வரணும்? சிபிஐ நம்ம போலீஸ்ல ஒரு ஆள் தானே. கண்ணப்பள்ளி ஒரு எஸ்பி இருந்தாரு திருநெல்வேலியில, ஐயாவுக்கு தெரியும். வந்த உடனே சாரையத்தை நிறுத்திட்டாரு. இன்னைக்கும் சாரையம் கிடையாதாங்க. அவரு டிஐஜியா இருந்தாரு, ஐஜியா இருந்தாரு, இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரு சிபிஐ எஸ்பியா இருந்தாரு. எதுக்கு அப்ப அவரு விசாரிக்கிறது யாரு? தமிழ்நாடு காவல்துறையில இருந்த ஒருவர் சிபிஐல இருக்காரு. விசாரிச்சுட்டு போட்டா மணில கரையில மணில பயம் இல்லையா? சிபிஐ தானே ராஜா மேல ரைடு வந்த போது வரைக்கும் யாரோட கைப்பாவையும் இருக்கு அப்படின்னு இருக்கலாம். சிபிஐல இருக்கவங்க 100% ஒரிஜினல்லையோ நம்ம காவல்துறை 100% தப்பு நம்ப கூடாது. அதுக்கான முகாந்திரம் இருக்காங்க. உங்க மேல தவறு எல்லாம் இதை கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ஒரு பெரிய எஸ்பி எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு இந்த நாட்டுக்கு சேவை பண்ணக்கூடிய போறாரு. அதாவது டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒர்க் அப்படி நான் ஆரம்பத்திலே சொல்றேன், உயர் அதிகாரிகள் கீழே உள்ள அதிகாரிகளை வேலை வாங்குவதற்காக பேசுவதுங்கிறது சகஜம். அது காவல்துறையில கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் திறமையற்ற அதிகாரியோட வேலை வாங்குவது இந்த விளைவுக்கு ஏற்படுத்தும் விளைவுன்னா அது அவர்களுடைய தாங்கிக் கொள்ள முடியாதது, அவர்களுடைய வீக்னஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதையும் எந்த அளவுக்கு இருக்கு நம்மளா சொல்ல முடியாது. அதாவது உயர் அதிகாரிகள் வேலை வாங்குவதற்காக கோபமாக பேசுவதை தாங்கிக் கொள்ள வேண்டும், வேலையை
வேலையை செய்து அந்த அவர்களை நிரூபிக்கணும், தன்னுடைய திறமையை காட்டணும். அது வந்து இந்த ஒரு அதிகாரி பேசி விட்டதுக்காக எல்லாம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒரு அதிகாரி பேசுவாரு, அவரே வந்து வேலை பெஞ்சு முடிச்சுட்டு அவரே பாராட்டுவாரு. அதாவது பேச விடுங்க. டிபார்ட்மெண்ட்ல எங்க டிபார்ட்மெண்ட் மாதிரி வேலை செய்தால் பாராட்டுக்கும் ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம், மற்ற டிபார்ட்மெண்ட் கிடையாது. எங்க டிபார்ட்மெண்ட் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பாராட்டும் ஈஸியா கிடைக்கும், அதே நேரத்தில் கெட்ட பேரும் ரொம்ப ஈஸியா வந்துடும், பனிஷ்மெண்ட்டும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அதனால ரொம்ப டைட் ரோப் வாக்கிங் மாதிரி ரொம்ப நேக்கா போக வேண்டிய டிபார்ட்மெண்ட். இவங்க இளைஞரா வரவொடனே நிறைய எதிர்பார்ப்போட வர்றாங்க, இங்க வந்தவொடனே அது தாக்கு பிடிக்க முடியாம தடார்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தவறு. கொஞ்ச காலம் போச்சுன்னா இவர்களே வந்துட்டு இப்ப நீங்க சொல்றீங்களே, ஏற்கனவே ஒரு விஷ்ணுபிரியா குற்றம் சொல்லுது, ஒரு செந்தில் ஒரு எஸ்பி, அவரு வந்து எஸ்பி டிஎஸ்பியா இருக்கும்போது அவருக்கு மேல உள்ள உயர் அதிகாரி மேல புகார் சொல்லி இருந்தவர் தான், அவர் எஸ்பி திட்டு வாங்கினவர் தான். எனக்கு தெரியும். நீங்க வந்து இது வந்து ஆரம்ப கால டீச்சிங் ட்ரபிள்னு ஆரம்ப காலத்துல எல்லாருக்கும் ஏற்படுறது அசௌகரியம். வேலை கத்துக்கிற வரைக்கும் உயர் அதிகாரிகள் வேலையை கத்துக் கொடுக்கும் போது கொஞ்சம் கடுமையாகத்தான் லிமிட்ஸுக்கு மேல இருக்கும்போது மேல போது யார் சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க தவறு. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுடைய வீக்னஸ். அவர்கள் வந்து இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இதனுடைய டெம்பரரி, அதாவது அன்சர்டனிட்டியை புரிஞ்சுக்கல. இது வந்து ஒரு அன்சர்டன். இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் நம்மளை பேசுங்கிறது அதுவும் ஒரு ட்ரைனிங். நீ நாளைக்கு போய் நீ அவர் பேச போறாரு, இன்னைக்கு அந்த எஸ்பி இந்த பொண்ணு வந்து நாளைக்கு இது எஸ்பியா இருந்திருந்துன்னா இதே வேலைதான் நாளைக்கு செய்யும். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஐபிஎஸ் ஆபீசர் இல்லங்க, ஒவ்வொரு கன்க்ளூஷனுக்கு வந்து முடியாது. அப்படி அழுத்தம் கொடுப்பாங்க. அதான் நான் உதாரணம் சொல்றேன். யார் எந்த எஸ்பி மேல இந்த புகார் சொல்லுதோ இவர் வந்து டிஎஸ்பியா இருக்கும்போது பாதிக்கப்பட்டவர். இது வந்து டிபார்ட்மெண்ட்ல எங்க காவல்துறையில உள்ள இது சகஜம். எல்லா அதிகாரிகளும் வேலை வாங்குவதற்கு ஒரே மாதிரி ஒரே ஒரு விஷயம், அது அந்த மாதிரி பேசுவதிலும் ஒவ்வொரு அதிகாரி வேறுபடும். ஒரு அதிகாரி நல்ல ஸ்மூத்தா வேலை வாங்குவாங்க, ஒரு அதிகாரி சத்தம் போடுவாங்க. அதே மாதிரி வேலை செய்பவர்களையும் சத்தம் போடாம வேலை செய்யற சபார்டினேட் இருப்பாங்க, சத்தம் போட்டாலும் வேலை செய்யாத சபார்டினேட். ரொம்ப சுருக்கமா இருக்கு, ரொம்ப சுருக்கமா. ஒரே ஒரு அதாவது காவல்துறையில உள்ள எல்லா விஷயங்களையும் ஐயா சொன்னபடி வெளியே சொல்ல முடியாது, அதை நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னாக்கி மாநில முதல்வர் காவல்துறையை கையில வச்சிருக்கவங்க வருஷத்துக்கு ஒருக்கா எஸ்பி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுவாங்க, கலெக்டரை கூப்பிட்டு பேசுவாங்க. சில விஷயங்களை உயர் அதிகாரிகள் இருந்து டிஸ்கஸ் பண்ணி விஷ்ணு பிரியா இப்படி வந்து சுசைட் பண்ணிருக்காங்க, என்ன ரீசன், என்னமோ அப்படி நடக்காம இருக்க விசாரணை போட்டாங்க. இல்ல நான் முடிச்சுக்கிட்டேன். அது வந்து முதல்வர் பெரிய அதிகாரிகளோட கலந்து பேசி முடிவெடுத்து என்னமோ இப்படி வராம இருக்க என்ன செய்யணும், அவங்களை கூப்பிட்டு வச்சு கலந்து பேசி இந்த மன அழுத்தத்தினாலேயோ இதனாலேயோ என்னமோ எந்த பிரச்சனைக்கு நீங்க போகாண்டா, அப்படி ஏதாவது ஒண்ணு வந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து ஒரு ஆளு ஒரு நம்பகத்தன்மை இருந்தா இவரை நம்ம இழந்திருக்க மாட்டோம். அது தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலமாட்டு நம்முடைய முதல்வரால ஒண்ணுமே நடக்கல, அதனால வந்த விளைவுதான் இது. நேரடியா முதல்வரோட தொடர்படுத்துறீங்க, அப்படி எனக்கு புரியும். பல கேள்விகள் எழுகின்றன. இதுல வந்து ஒரு மர்ம மரணமாக இந்த தருணத்தில் இருக்கிறது, இதுல சந்தேகங்கள் இருக்கிறதா, இதுல ஃபேக்ட் ஹேஸ் டு எமர்ஜ். இந்த தருணத்துல இது வந்து ஒரு அழுத்தம் காரணமாகவோ இல்லாட்டி அரசுடைய அரசியல் அழுத்தம் காரணமாகவோ இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் இல்லை. ஆனால் இதற்கு முந்தைய பல அதிகாரிகளுடைய மரணங்களோடு இது முடிச்சு போட்டு பார்க்கப்படுகிறது. இது பல கேள்விகள் எழுகிறது. தமிழ்நாட்டில் தற்கொலைகளும் கூட அதிகம் நடக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. தற்கொலை இதற்கும் தீர்வு அல்ல. அதே சமயத்தில் இந்த ஒரு அழுத்தங்கள் இருக்குமாயின் அதுவும் புறந்தள்ளக்கூடியது அல்ல. இதுல உண்மைகள் நிறைய வெளிவர வேண்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு முடியும். இப்பொழுதே இதுதான் காரணம் என்றும் இது காரணம் இல்லை அப்படின்னும் காஞ்சம் தகன்ஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.